ஜூன் மாதத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சிங்க. நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களா? பின்மாற்றத்துக்கு போயிட்டீங்களா? இயேசு உங்களை ரொம்பவும் நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார். அவரிடத்திலே உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்பவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். டேவிட் என்ற ஒரு வாலிப தம்பி இருந்தான். நல்ல இசைக்கருவி கிட்டாரை வாசிக்க திறமை பெற்றவனாய் இருந்தான். ஒரு நாள் திடீரென்று ஒரு பெரிய மேடையில் வாசிக்க அழைப்பு பெற்ற இவன் வேகமாக தன்னுடைய கிட்டாரையும் தன்னுடைய ஆம்பிளிஃபையரையும் அவன் எடுத்துக்கொண்டு போய் மேடையில் நிற்கும் போது அவன் அறிகிறான், அவன் ஆம்பிளிஃபையரை கொண்டு வந்தான். ஆனால் அதற்குரிய அந்த ஒயரை எடுத்துக்கொண்டு வராதபடியினால் அவன் அந்த ஆம்பிளிஃபையரை பயன்படுத்த முடியாமல் அவன் வாசித்தான். மின் பகுதியில் உட்கார்ந்த சிலர் மட்டுமே அதை கேட்க முடிந்ததாகிவிட்டது. எதனால்? அவன் அந்த ஒயரை கொண்டு போகாதபடியினாலே அதற்குரிய பவர் சப்ளை இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருடைய பிள்ளையை அதே போலத்தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வை எண்ணி பாருங்கள். அவன் வாழ்க்கையில அவனுக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவரின் பலன். அந்த பலன் இல்லாதவனுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? இந்த டேவிட்டை போல எப்படி அவன் கருவி பயனற்று போனதோ அதே போல் நம் வாழ்வு மாறி விடுகிறது. இன்று இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களுக்கு கற்பிக்க விரும்புகின்றேன். ஜூன் மாதத்தின் நம்முடைய கருப்பொருள் empowered by the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் அதிகாரம் பெற்றவன். அப்போஸ்தலர் 1 இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாய் இருப்போம் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு 3 காரியங்களை நாம் அடைகின்றோம். முதலாவது, நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறது. நம்மை மாற்ற பரிசுத்த ஆவியானவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்குள் மாற்றம் உண்டாகுங்க. சவுல் என்பவனை பாருங்கள், அப்போஸ்தலர் 9 வசனம் 1 துவங்கி 19 வரையிலும் தமஸ்கு வழியிலே கிறிஸ்தவர்களை கொலை செய்யவும் துன்புறுத்தவும் சென்ற இவனை இயேசு சந்தித்தார். அவன் வாழ்வு முற்றிலுமாய் மாறினது. எந்த இயேசுவை துன்புறுத்தினானோ அதே இயேசுவுக்காக அவன் பாடுபட தொடங்கினான். இந்த மாற்றம் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர் அவனை சந்தித்து அவனை மாற்றினார். இரண்டாவதாய் நாம் கற்றுக்கொள்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நாம் சாட்சிகளாய் மாறி விடுகின்றோம். பேதுரு என்பவனை அப்போஸ்தலர் 1 முதல் 4 வசனத்திலும் பின்பு 14 வசனத்திலிருந்து 41 வரையிலும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவன் இயேசுவை 3 முறை மறுதலித்து அவன் பயந்த ஒரு வாழ்வு வாழ்ந்தான். எப்போது பரிசுத்த ஆவி ஆனவர் அவனுக்குள் வந்தாரோ அவனுக்குள் முற்றிலுமான ஒரு மாற்றம், பயம் தெளிந்தவனாக பெந்தேகோஸ்து தினத்திலே பரிசுத்த ஆவியை பெற்ற இவன் அவன் எழுந்து ஒரு பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு சாட்சியாய் மாறுவோம். மூன்றாவதாக நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் அவருக்கென்று பணி செய்கிறவர்களாய் மாறி விடுகின்றோம். இதை பழைய ஏற்பாட்டின் யாத்திரையாகமம் புஸ்தகத்தில் 31 வசனங்கள் நாம் 1 வரையிலும் ஒரு சிறிய பாடமாய் கற்றுக்கொள்ள போகின்றோம். ஒரு 2 வாலிபர்களை நாம் பார்க்கிறோம். ஒருவனுடைய பெயர் பெசலேயால், இன்னொருவனுடைய பெயர் நாம் கற்றுக்கொள்கிறோம் அகோலியன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த 2 பேரை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். எதற்காக? அவர்கள் கூடாரத்தை கட்டுவதற்காக. தேவ பணிக்கென்று தேவனுக்கு ஒரு கூடாரம் கட்டின இவர்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வேதம் சொல்லுகிறது, முதல் ஆனவன் அவன் எல்லா வேலைகளிலும் சிறந்தவனாக, கை வேலையில் சிறந்தவன். அவன் பொன்னிலையும் வெள்ளியிலும் அவன் வெண்கலத்திலும்
அவன் பாறையிலும் மற்றும் பலகையிலும் அவன் வேலை செய்ய திறமை பெற்றவனாய் இருந்தான். மற்றொருவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கற்பிக்கிறவனாய் இருந்தான். இவர்கள் ஏன் சிறந்தவர்களாய் இருந்தார்கள்? பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள் வந்தபோது. என் பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த ஜூன் மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் உன்னை மாற்றுவது மட்டுமல்லாமல் அவருக்கு நீ சாட்சியாகவும் சேவை செய்கிறவனாய் உன்னை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவிடத்திலே உன் வாழ்வை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியிலே நிரப்ப உன்னை அர்ப்பணம் செய். உன்னை மாற்றுவார், உன்னை பயன்படுத்துவார். I bless you in the name of Jesus. Amen.